ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இந்த கழுதையை பார்த்ததும் எத்தனை பேருக்கு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு தோணுச்சோ அவங்க எல்லாருக்கும் இந்த 2026 மிகப்பெரிய யோகம் தாங்க அடிக்க போகுது. அதுவும் இந்த ஜோடியாக உள்ள கழுதையை வீட்டில் போஸ்டர் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க கடைகள்லாம். 2 கழுதை ஒன்றா இருக்க மாதிரி வச்சு என்னை பார் யோகம் வரும்னு. ஸோ நம்ம வீடியோவும் இன்றைக்கி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வருகிற 2026 புது வருஷத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கணும். நம்மளோட சேவிங்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். எப்படி தங்க விலை ஏறுதோ அதே மாதிரி நம்மளோட சேவிங்ஸையும் ஏற்றிக்கிட்டே நம்ம போகணும். ஸோ அதுக்கு வேலையாக நம்ம வருமானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2026 நம்ம ஒரு புது முயற்சி பண்ணி நம்மளுடைய வருமானத்தை இன்னும் மேலும் பெருக்கிக்கிட என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியாவை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ முடியாது, ஆனால் எனக்கு இந்த ஐடியா இருக்குது, பட் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை அப்படின்னாலுமே அதை பார்க்குறவங்களுக்கு நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு தோணும். ஸோ இன்னொருத்தவங்க கொடுக்குற ஐடியா இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க. நானுமே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி அவங்க வீட்டிலேருந்தே வருமானத்தை பெருக்கிக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து பார்க்குற வீடியோஸில் கண்டிப்பாக நான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ இந்த 2025 டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது காயினாக இந்த வருஷம் நான் சேர்க்க ஆரம்பிச்சேங்க. எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் காயின் சேர்த்து வச்சேன், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன், இப்போ ஆவரேஜாக அது என்ன ரேட்டு விழுது, எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, எப்படி நான் அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் பொருளாகவும் வாங்கியிருக்கேன். BIMAgold.comல 0% வேஸ்டேஜில் ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி சிட்டு போட்டு ஒரு அட்டிகை வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 மோதிரம் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு பெரிய நகை வாங்கணும், ஒரு 5 சவரன் 4 சவரனில் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம அப்பப்போக்கி கோல்டு ரேட் பீக்கில் போகிறனால நம்ம காயினாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நவம்பர் 2023 என் கையில் ஒரு 3000 இருந்தப்போ ஒரு 1/2 கிராம் காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ என்னோடய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி 1 கிராமாவது வாங்கிடணும் காயினா அப்படிங்கிறத வச்சுருந்தேன் நான். நம்ம என்னமோ சிட்டுக்கு ஒரு பணம் கட்டுவோம், எது பண்ணாலுமே என்னோடய டியூஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 8000லேருந்து 10,000 வருது அப்படின்னா மாதம், அதுக்கு நான் ஒரு காயினாக வாங்கி வச்சிடணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டிஜிகோல்ட்லேயும் அப்பப்போக்கி கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ டிஜிகோல்ட்லேயும் ஒரு நல்ல பெனிஃபிட்டோடே நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சதுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த டிஜிகோல்டை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு நம்பகமான கடை எது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் கண்டிப்பாக நீங்கள் டிஜிகோல்டு ஒரு 50 100 அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் GRT, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, சரவணா எலைட், சரவணா செல்வரத்தினம், போத்தி ஸ்வர்ணமஹால், தங்கமயில், ஏஆர்சி காமாட்சி, ஸோ இந்த மாதிரி ஒரு 7 டிஃப்ரெண்ட் கடையிலேருந்து காயின்ஸ் நான் சேமித்து வச்சுருக்கேன். நீங்கள் உடனே கேட்காதீங்க, இந்த காயினை கொண்டு போய் வேறு கடையில் கொடுத்தா எடுத்துக்குவாங்களா அப்படின்னு. இப்போ விற்கிற விலைவாசிக்கு எந்த கடையில் போய் என்ன தங்கம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் 22 கேரட்னா கண்ணை மூடிட்டு அவங்க அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ காயின்னா நம்மகிட்ட குறைப்பாங்களா அது இதுன்னு நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இதில் ஒரு சில காயின்ஸ் 0% வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன். ஒரு சில காயின்ஸுக்கு 2%, மேக்ஸிமமாக 3% வேஸ்டேஜ் கொடுத்து கூட நான் வாங்கியிருக்கேன். மெயினாக இதில் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் டிஜிகோல்டு ஆரம்பிக்கிறப்ப அந்த டிஜிகோல்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னதும் உடனே நானே ஒரு 100 ரூபாயை போட்டு அந்த டிஜிகோல்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி சேர்த்தது. அதுக்கப்புறம் இந்த பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட்லாம் வந்தப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு 24 கேரட் காயின் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 காயின் வாங்கி சேர்த்துருந்தேங்க. கிட்டத்தட்ட 2 கிராமுக்கு சேர்த்துருந்தேன் நான். மெயினாக இந்த தங்கமயில் சொல்ல போனோம்னா வீடியோக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஜஸ்ட்டு ஒரு 150 ருபீஸ் கொடுத்து இந்த ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்து வீடியோ போட்டிருந்தேன் நான். எண்ட் ஆஃப் 28 நவம்பரில் க்ளோஸ் ஆகி 2 கிராம் கையில் கிடச்சிது எனக்கு. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்க்காகவே நிறைய கடைகளை விசிட் பண்ணுவேன். நிறையா கடைகளில் உள்ள சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் போடுவேன். ஸோ அப்படி நான் போட்டு எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வந்ததோ வரலையோ எனக்கு, ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் நிறைய கடைகளில் சாம்பிளுக்கு ஒரு சிட்டு ஆரம்பிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் ஆரம்பித்தேன்.
அதில் வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த டிஜி கோல்டு தாங்க. என்னென்ன கடையில் டிஜி கோல்டு இருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக சொல்லணுங்கிறதுக்காகவே டிஜி கோல்டு சேர்ந்து, நிஜமாவே அதில் ஒரு நல்ல பெனிஃபிஷியலான கிராம்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. வாங்க இப்போ நான் வந்து எவ்வளோ சேர்த்துருந்தேன், இதுக்கு என்ன ஆவரேஜ் அமௌண்ட்லாம் விழுந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 19/11 அதாவது நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வந்து ஒரு 1/2 கிராம் காயின் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கியிருந்தேங்க. ஸோ கையில் வந்து ஒரு ரூ. 4000 இருக்குது அப்படின்னப்ப நம்ம கடையில் பார்த்துட்டு இருந்தேன். சரி எப்படினாலும் ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகுது. நம்ம ஒரு பெரிய நகை வாங்கினோம் அப்படின்னா ஸ்ரீகுமரன்லாம் அப்போ சிட்டு போட்டிருந்தேங்க. ஸோ சிட்டு முடிஞ்சு நம்ம க்ளோஸ் ஆகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் காயின்ஸும் சேர்த்து வச்சுருந்தோம்னா நம்ம கொஞ்சம் பெரிய நகையாக சூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் காயின் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நான் எவ்வளோ கிராம்ஸ் வந்து என்னென்னைக்கு சேர்த்தேன், எந்த கடையில் எவ்வளோ வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் போட்டிருப்பேங்க. ஜிஆர்டியில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 0% வேஸ்டேஜ் காயின்ஸுக்குன்னு ஜிஆர்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 காயின் கிட்ட வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரூ. 7,065 அதில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக ரூ. 11,775 இருக்கிற வரைக்கும் என் கையில் உள்ள அமௌண்ட்டுக்கு 1/2 கிராம் 1 கிராம் அப்படின்னு சொல்லி நானும் சேர்த்து வச்சுட்டே தாங்க வந்திருக்கேன். இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் விலாவரியாக பாருங்கள் எந்த கடையில் எவ்வளோ % வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கிராம் 1/2 கிராம் தாங்க சேர்த்துட்டே வந்திருப்பேன். லாஸ்ட்டாக தங்கமயில் டிஜி கோல்டில் மட்டும் எனக்கு சேவ் ஆனதை வச்சு ஒரு 2 கிராம் வந்து கோல்டு காயின் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். இதில் வந்து என்னென்ன கடைகளில் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்தினமில் வந்து ஃபஸ்ட்டு கிவ் அவேக்கு சில்வர் காயின் வாங்க போயிருந்தேன். வாங்க போயிருந்தப்போ சரி நமக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து யூடியூப்பில் இருந்த வந்த மணியில் வந்து ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேங்க. இதுதான் அந்த இது உங்களுக்கு 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து 3790 என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வருமானத்தில் நான் வாங்கின 1/2 கிராம் கோல்டு காயின் அது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி சிட்டாக ஒரு 500 சொல்லி 1000 போட்டிருந்தாங்க அங்கே. அதாவது நம்ம அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம தீபாவளி ஒட்டி ஏதாவது பீரோல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக அதை போட்டு வச்சுருந்தாங்க. பட் கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அதுக்குமே 1 கிராம் காயினாக தான் வாங்கிக்கிட்டேன். நான் வந்து ஊடாலே க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த 11 மந்த் முடிஞ்சிருச்சு. 1 மந்த் வெயிட் பண்ணுனாங்க. கோல்டு வந்து பீக்கில் போகுதுங்கிறனால அதையும் க்ளோஸ் பண்ணி 1 கிராம் கோல்டு காயினாகவே வாங்கிட்டேன் நான் அந்த இதை. பட் அந்த 1000 வந்து நம்ம கிராமை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ந்துருக்கும். ஸோ அது ஒரு சின்ன மன வருத்தம் இருக்க தாங்க செய்யுது எனக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்து தீபாவளியொட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் இருந்து ஒரு $115 என்னமோ சேர்ந்துருந்தது. எனக்கு ஒரு 8800 கிட்ட வந்திருந்ததுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பிளிங்கிட்டு இதிலலாம் வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள். அப்போ வந்து ஜிஆர்டி காயின் வந்து ஒரு 3 காயினு, அதுக்கப்புறம் டனிஷ்க்கு காயின் வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருந்தேங்க. இது எல்லாமே 24 கேரட் 1/2 கிராம் காயினாக வந்து ஒரு 4 காயின் சேர்த்துருந்தேன். அதில் 2 கிராம் 2 காயினை வந்து எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டேன் நான். அங்கே அந்த ஒரு மோதிரம் வாங்குறதுக்காக ஏவிஆர் சொர்ண மகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு $97,096 வந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நான் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்குன்னா 11 கிராம் 200 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேங்க நான். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு $8,669. ஸோ ஆவரேஜ் ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு $8,700 ரேட்டுக்கு நான் என்னால் வந்து லாஸ்ட் இயர் இந்த 2025ல் என்னால் 11 கிராம் 200 மில்லிகிராம் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்புறம் 1 கிராம் 24 கேரட் கோல்டு காயினும் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இது நான் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்கிற மகாமேருங்க. அதாவது இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த பாஷாணத்தால் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க, நவபாஷானம்னு அதில் செஞ்ச இது வந்து ஒரு கோயிலில் வந்து அவங்க பூஜை பண்ணி எனக்கு நான் வாங்கினதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது எப்பயுமே வந்து பர்ஸில் வச்சுருப்பேன். ஸோ இந்த பாக்ஸ் வாங்கினதும் எனக்கு இதில் வைக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் அந்த கவரோடு சேர்த்து அது வந்து குங்குமத்தோடு தான் வைக்கணுங்க, அதான் வச்சுருந்தேன் நான். இது பார்த்திங்க அப்படின்னா சரவணா எலைட்டில் வாங்கின ஒரு 1 கிராம் கோல்டு காயினு. இது வந்து 200 மில்லிகிராம் காயினுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஏஆர்சியில் வந்து அந்த கடை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு
அங்கே உள்ள சிட் ஸ்கீம் பற்றி விசாரிச்சுட்டு சரி வெறும் கையோடு வரக்கூடாது, கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினேன். ஒரு செய்முறை செய்கிறதுக்காக தாங்க வாங்கியிருந்தேன். பட் அது வந்து வேறு ஒரு பொருளாக கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த 200 மில்லிகிராம் காயின் வந்து ஒரு 1500 வாங்கினது என் கையிலே தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வருஷ தொடக்கத்தில் ஜிஆர்டியில் நோ வேஸ்டேஜில் வாங்கினது. 7215 நான் வாங்கின அன்னைக்கு. இந்த அது மாதிரி இந்த சின்ன காயின் வந்து இப்போ கடைசியாக தீபாவளியொட்டி வந்து போட்டிருந்தப்போ வாங்கினதுங்க. இது வந்து ராம் பரிவார் காயின்னு சொல்லி 1/2 கிராம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தது. 10/10/2025 அதாவது 11,210 இருந்திருக்கு பாருங்கள். அந்த ரேட்டு அன்னைக்கு கிராம் ரேட்டு. 200 வந்து எனக்கு டெலிவரி மேக்கிங் சார்ஜாக போட்டிருந்தாங்க இந்த காயினுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6000 ஒரு 30 கம்மியாச்சு இந்த காயின் வாங்கினப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி டப்பாங்க. இந்த குட்டி டப்பாக்கெலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா செல்வரத்தினம், சரவணா எலைட்டில் வாங்கின காயின்ஸு, அப்புறம் போத்தீஸில் வாங்கின 1/2 கிராம் காயின் அதெல்லாம் இருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் காயின் உங்களுக்கு சரவணா செல்வரத்தினத்தில் வாங்கினது. இது வந்து ஒரு 500 ருபீஸ் சிட் ஸ்கீம் போட்டு தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போட்டிருந்தது. பட்டு தீபாவளிக்கு வந்து அப்பா எடுத்து கொடுத்தனால நாங்கள் ட்ரெஸ்ஸு வந்து இந்த தடவை தீபாவளிக்கு எடுக்கலைங்க. ஸோ அதனால் அந்த சேர்ந்து இந்த 11,000க்கு அந்நேரம் வந்து காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ காயின் தரமாட்டேன்னு சொன்னாங்க. பட்டு நாங்கள் வந்து அந்த பெனிஃபிட்லாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து போத்தீஸில் நம்ம சிட் ஸ்கீமுக்கு வந்து 2 கிராம் சேர்ந்துருந்தது. ஸோ அதில் வந்து 1.5 கிராமுக்கு ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். ஸோ மீதி 1/2 கிராமுக்கு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோடைய ஆவரேஜ் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6,977 ஒரு 7,000 தான் விழுந்தது. ஸோ 7,000 நமக்கு வந்து அந்த காயின் வந்து ஒரு 3,600 அந்த ரேட்டில் தான் வந்தது எனக்கு 1/2 கிராம் காயின். ஸோ நான் வாங்கினதுலே கம்மியான ரேட்டில் வாங்கினது அப்படின்னா அந்த காயினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது டிஜிகோல்டில் சேவ் பண்ணனால. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில். ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எப்போல்லாம் வந்து சிட்டுக்கு பணம் கட்டிட்டு நம்ம ஏதாவது கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு ரேண்டமாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நான் வாங்கின அந்த 1/2 கிராம் காயின்ங்க 7,065 கையில் ஒரு 4,000 இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினது. அப்புறம் ஊடால இந்த மார்ச் மந்த்து போயிருந்தப்பையும் ஒரு சிட்டுக்கு பணம் கட்ட போய் தான் நான் வந்து ஏதாவது வாங்கியிருப்பேன். அப்போ கடையில் ஏதாவது பார்த்துட்டு சரி கையில் கேஷாக இருக்குன்னா நம்ம வந்து ரூபாயை செலவு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு 1 கிராம் காயினாக வாங்கி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டுங்க. ஜிஆர்டியில் வாங்கின ஆன்லைனில் வாங்கின பெண்டன்ட்டு தான். இப்போ லாஸ்ட் மந்த்து தான் வாங்கியிருந்தது. ஏன்னா இதுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 500 நியூ 500ன்னு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறப்ப 500 சாலிடாக தள்ளுபடி ஆச்சு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 8% வேஸ்டேஜ் போட்டுருவாங்க இந்த காயினுக்கு. ஸோ காயினை வாங்குறதை விட இந்த பெண்டண்ட்டாக வாங்கினது வந்து எனக்கு நல்லாவே லாபமாக இருந்ததுங்க. ஏன்னா காயின் கூட 2% வேஸ்டேஜ் கொடுக்கணும். இதுக்கு 500 தள்ளுபடிங்கிறப்ப அந்த வேஸ்டேஜ் கூட நமக்கு அடிபட்டு போயிடுது அதில். பட் இந்த 1/2 கிராமை வந்து நான் வந்து ஜுவல்லோடு தான் சேர்த்துருக்கேன். நான் வாங்கின ஜுவல்லோட அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அப்போ இந்த 1/2 கிராமை அங்கே சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. ஜிஆர்டியில் வந்து அச்சய தீதியை ஒட்டி நோ வேஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்கள்ல அதில். அப்புறம் இந்த பார் காயின் இதெல்லாம் வந்து அப்பப்போக்கி என் கையில் டியூஷன் ஃபீஸ் கையில் இருக்குது அப்படின்னா ஏதாவது செலவு பண்ணிடுறேங்க. நம்ம டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறோன்னா அப்படியே வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ரூபா இருந்தால் தானே அடுத்து நம்ம வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பற்றி யோசிப்போம் அப்படின்ட்டு இந்த பார் காயின் வாங்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் ஆன்லைனில் போட்டு அந்த பார் காயின் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து அச்சய திதிக்கு நோ வேஸ்டேஜ் சொன்னப்போ அந்த காயின் வந்து வாங்கியிருந்தேங்க. அப்புறம் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தங்கமயில் டிஜிகோல்டு வந்து ஒரு விளாட்டாக ஆரம்பித்தது தான். பட் இதுலேயும் ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். எப்போனா அச்சய திதி ஒட்டி இந்த 2 கிராம்ஸ் சேர்த்துட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டேங்க. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 8,000 ரேஞ்சில் தான் வந்து எனக்கு அந்த காயினே விழுந்திருந்தது தங்கமயிலில் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிளிங்கிட்டில் வந்து வாங்கினதுங்க. 999 காயின் தான், ஜிஆர்டியோட தான். இது வந்து கிட்டத்தட்ட 3 காயின் வாங்கியிருந்தேன். 2 காயின் வந்து நான் ஒரு மோதிரம் வாங்குறப்ப நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து 999 ரேட்டுக்கே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து 500 மில்லிகிராம் இருந்ததுங்க, எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து டனிஷ்கோட 999 காயின் 24 கேரட் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த 2 காயினே வந்து நான் பழசில் போடவே கூடாது, எந்த அவசரம் வந்தாலும் போடக்கூடாது. இது வந்து வரலட்சுமி பூஜைக்கு நம்ம அந்த பானைக்குள்ள தங்க காசு போடுவோம் பார்த்திங்களா, அதுக்காக நான் வச்சுருக்கேங்க இப்போ.
ஸோ ஓவராலாக குட்டி குட்டியாக நான் வாங்கி சேர்த்த காயின் கலெக்ஷன்ஸு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஜிஆர்டி காயின்ங்க 1 கிராம் 2 3 இது தங்கமயிலில் வாங்கினது 4 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெண்டன்ட்டுங்க. ஸோ இது வந்து ஜுவல் கணக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு 5 கிராம் ஆயிடுச்சா. இது வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கினது 6. இது ஒரு 1/2 கிராம் 6.5 கிராமு உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது போத்தீஸில் வாங்கினது ஒரு 1/2 கிராமு. ஸோ 7 கிராம் ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து ஒரு 1.5 கிராம் இருக்குங்க. சரவணா எலைட்டில் வாங்கினது 1 கிராமு ஒரு 1/2 கிராம் இருக்குது உங்களுக்கு. ஸோ 8.5 கிராமு 9.5. இது வந்து ஒரு 1/2 கிராமுங்க 10. இது வந்து 11. இது வந்து 200 மில்லிகிராம் ஏஆர்சியில் வாங்கினது. ஸோ 11 200 உங்களுக்கு டோட்டலாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 24 கேரட் கோல்டு காயின். இது வந்து டனிஷ்க் ஒன்று ஜிஆர்டி ஒன்று வச்சுருக்கேங்க. ஸோ இந்த 24 கேரட் கோல்டு காயின் வந்து அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு நம்ம கண்டிப்பாக அந்த கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு 2 கலசம் வைப்பேன். ஸோ 2 கலசத்துலேயுமே 24 கேரட் பியூர் கோல்டு காயினாக போடலாம் அப்படின்னு சொல்லி இது 2யுமே எடுத்து வச்சிட்டேங்க. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ கூட இந்த காயினை தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுவுமே வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக கிடையாதுங்க. ஒவ்வொரு பைசாவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்து தங்கமாக மாற்றியிருக்கேன் நான். இதுக்காக நான் வந்து ரொம்ப டெடிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய யூடியூப்லேயும் சரி, என்னோடய டியூஷனுக்கும் சரி, நான் வந்து என்னோடய உழைப்பை கொடுத்துருக்கேன் இந்த காயின்லாம் வாங்குறதுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்டோட வருமானமும் இதில் இருக்குது. அவரோடதையும் வந்து வீண் செலவு பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேமிச்சிருக்கேன் நான். மெயினாக லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து நிறையா இந்த சாரீ, ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக புதுசு நான் எடுக்கவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எடுத்திருப்பேங்க. ரஃப்யூஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். பட் மோஸ்ட்டாக எல்லா பண்டிகைக்கும் அப்பா வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அம்மா வீட்டிலேருந்து அப்பா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலை. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே என் கையில் எப்போல்லாம் இருக்கோ அதெல்லாமே நான் வந்து இந்த மாதிரி காயினாக தான் சேவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் இந்த விலைவாசி கூடுனாலும் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சேவிங்ஸை தொடரலாம், எப்படி நம்ம வருமானத்தை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வருமானத்தை கூட்டிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயரில் என்னோடய இன்கம்மை நான் கூட்டிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறையா ஹோம் மேக்கர்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு அது கிளிக் ஆகி அவங்களுடைய இன்கம் வந்து கூடுது அப்படின்னா எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.